ஹாய் ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஎஃப்எம்மில் Chapter-9 டெரிவேட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ டெரிவேட்டிவ்ஸோட பேசிக்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டெரிவேட்டிவ்னா என்னன்னா ஒரு அண்டர்லைங் இருக்குது. ஒரு அண்டர்லைங்னா என்னென்னா அது ஒரு ஈக்விட்டி ஷேராக இருக்கலாம், இல்லை கமாடிட்டியாக இருக்கலாம். கமாடிட்டி மீன்ஸ் கோல்டு, சில்வர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கலாம். ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபாரின் கரன்சி, யூஎஸ் கரன்சி அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இண்டெக்ஸ் என்ன இது சென்செக்ஸு, நிஃப்டி அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை வெதர் இந்த மாதிரி நேச்சுரல் திங்ஸ் கூட இருக்கலாம். அதை பெட் பண்ணி வாட் டு சே பெட்டுன்னு சொல்ல முடியாது, அதை டிபெண்ட் பண்ணி இன்னொரு பொருள், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ரைஸ் ஆகுதுன்னா இன்னொரு விஷயம் அதோட வேல்யூவை டிரைவ் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா டெரிவேட்டிவ்ஸோட பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ டெரிவேட்டிவ்ஸுங்கிற இப்போ அண்டர்லையிங்னு டெரிவேட்டிவ்ஸ் அண்டர்லையிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்டர்லையிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்ட்டு அண்டர்லையிங்கும் டெரிவேட்டிவ்ஸும் ஒன்றானா ஒன்று கிடையாது. இப்போ அண்டர்லையிங் ஒரு ஷேர் இருக்குன்னா, ஒரு ஈக்விட்டி ஷேர் இருக்குன்னா அதோட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸும் இந்த டெரிவேட்டிவ்ஸ் அதை பேஸ் பண்ண டெரிவேட்டிவ்ஸோட பையர்ஸும் செல்லர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரென்ஸு. இது ஒரு ஃபீச்சரு. ஓகே, செகண்ட் என்னென்னா நம்ம ஃபஸ்ட் பார்த்த மாதிரி அண்டர்லைங்கோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் அதை டிபெண்ட் பண்ணி தான் டெரிவேட்டிவோட வேல்யூ இருக்கும். ஓகே, டெரிவேட்டிவ்க்கு ஒரு ஃபிக்ஸட் பீரியட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 month 2 month இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம், மேக்ஸிமம் 1 year or 2 year அந்த மாதிரி ஒரு வேல்யூ என்ன ஒரு ஃபிக்ஸட் பீரியடுங்கிறது இருக்கும். அன்லைக் ஷேர்ஸ் அதோட அண்டர்லைங்க்கு ஃபிக்ஸட் பீரியட் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இதுக்கு கரெக்டாக ஒரு ஃபிக்ஸட் பீரியட் இருக்கும். ஓகே, செட்டில்மெண்ட் இது எப்பயுமே வந்து நம்ம செட்டில்மெண்ட்டுங்கிறது நெட் பேசிஸில் தான் இருக்கும். இப்போ 50 rupees நமக்கு ரிசீவ் ஆக வேண்டியது, ஒரு பார்ட்டி நம்மளுக்கு 50 rupees தரணும். நம்ம அவங்களுக்கு வாட் டு சே நம்ம ஆஸ் பர் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் படி 50 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி அது 70 இருக்குது. அந்த டார்கெட்டட் அண்டர்லையிங் 70 rupeesல மார்க்கெட்டில் இருக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வாட் டு சே அந்த டிஃப்ரென்ஸை நமக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சப்போஸ் நமக்கு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். சப்போஸ் அன்ஃபேவரபுளாக இருந்தால் நம்ம அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு ஆக்சுவல் டெலிவரிங்கிறது ரேராக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு டெரிவேட்டிவ்னு எடுத்துட்டோன்னா அதில் ஃபிக்ஸடாக 4 விஷயம் இருக்கும். ஒரு அண்டர்லைங்னு ஒன்று இருக்கும், ஒரு குவான்டிட்டி ஆஃப் அண்டர்லைங்னா இப்போ ஷேர்ஸ் இருக்குன்னா ஒரு ஷேரு 10 ஷேர் அந்த மாதிரி குவான்டிட்டிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும். குவாலிட்டி அதாவது வாட் டு சே அதர் தென் ஷேர்ஸ். இப்போ க்ரூட் ஆயில் பெட்ரோல் இருக்குன்னா பெட்ரோல் எடுக்கிறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் ஏ பெட்ரோல், கிரேட் பி பெட்ரோல் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அந்த குவாலிட்டிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும். டைம் பீரியடுங்கிறதும் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அதாவது ஃபிக்ஸட் ஏர்லியராக பார்த்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஏர்லியராக பார்த்தோன்னா ஃபிக்ஸட் டென்யூர் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஓகே, இதுதான் என்ன இந்த டெரிவேட்டிவ்ஸில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் த டெரிவேட்டிவ், அதோட ஃபேர் வேல்யூ, லைக் ஷேர்ஸ் மாதிரி அதோட ப்ரைஸும் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஒன்லி சேஞ்சிங் ஃபேக்டர் என்னென்னா ப்ரைஸ் மட்டும்தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், இன்னொன்று ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்.
ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ்னால் என்னங்க அது பார்க்கலாம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னால் என்னன்னா இது கஸ்டமைஸ்டு கான்ட்ராக்ட். இது வாட் டு சே ஷேர் மார்க்கெட்ஸில் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னலாக ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இது கஸ்டமைஸ்டாக ஒன் இப்போ எனக்கு வேணும்னா நான் தான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸை போய் நான் இன்னொரு பார்ட்டியை பிட்ச் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அது நாங்கள் 2 பேரும் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனியில் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜராக இருக்கேன். இப்போ ஒரு கம்பெனிக்கு க்ரூட் ஆயில் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜராக இருக்கேன்னா இப்போ ஒரு 6 months கழித்து எனக்கு சர்டின் 20 liters எனக்கு க்ரூட் ஆயில் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு டிமாண்ட் இருக்குங்கிறத நான் எஸ்டிமேட் பண்ணுறேன். சப்போஸ் அதோட ப்ரைஸ் அதிகமாக போக போகுது அப்படிங்கிறது எனக்கு நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன்னா அதை நான் லாக் பண்ணணும். அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். ப்ரைஸ் அதிகமாகுது, அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போயே கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கணும். வாட் டு சே இப்போ க்ரூட் ஆயில் கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு 110 rupeesக்கு நான் க்ரூட் ஆயில் வாங்குவேன். கிரேட் ஏ க்ரூட் ஆயில் நான் 110 rupeesக்கு வாங்குவேன். 20 liters நான் வாங்குவேன் 6 monthsக்கு அப்புறம் அப்படின்னு நான் ஒரு கான்ட்ராக்டில் நான் இன்வால்வ் ஆகுறேன். ஆஃப்டர் 6 months இப்போ அந்த கான்ட்ராக்ட் ஆக்சுவல் ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் இப்போ டிஃப்ரெண்ட் செனரியோஸ் நம்ம எடுத்துப்போம். இப்போ அதோட ப்ரைஸ் 115 ரூபாயாக இருக்குன்னா இப்போ நான் லாக் பண்ணது 110. இப்போ எனக்கு 5 rupees கெயின். ஸோ எனக்கு அது 5 rupees கெயின். ஆனால் சப்ளையருக்கு பார்த்தோம்னா 5 rupees லாஸு. நெக்ஸ்ட் இப்போ லாக் பண்ண ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு 15 rupees லாஸு, சப்ளையருக்கு 15 rupees கெயின். சப்போஸ் அதே ப்ரைஸில் ரிமைன் ஆகுதுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இதில் என்னன்னா டெரிவேட்டிவ்ஸ் இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸில் வி கேனாட் வாட் டு சே ப்ரைஸ் கம்மியாகிடுச்சு, நமக்கு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளால் எக்ஸிட்லாம் பண்ண முடியாது. என்னவா இருந்தாலும் நம்ம அதை லாக் பண்ணி தான் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோம். அது ஃபேவரபுளாக இருந்தாலும் அன்ஃபேவரபுளாக இருந்தாலும் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது செட்டில்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது பார்த்தோம் செட்டில்மெண்ட் நெட் பேசிஸில் இருக்குன்ட்டு. பட் இந்த கான்ட்ராக்ட்ஸில் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸில் மோஸ்ட்லி இது கிராஸ் பேசிஸில் தான் இருக்கும். இப்போ எனக்கு அந்த கூட்ஸ் வேணுங்கிறதுனால தான் நான் அந்த கான்ட்ராக்டுக்கே போகிறேன். ஸோ அதனால் I will get most of the times the actual delivery of the goods and I will pay the price as per the agreed terms and conditions of the derivative contract, forwards contract. Okay, that's all about forwards. Next நம்ம இப்போ futures பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபியூச்சர்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் கான்ட்ராக்ட்ஸ். அன்லைக் ஃபார்வர்ட்ஸ் மாதிரி இல்லாமல் இது வாட் டு சே ஸ்டாண்டர்ட் கான்ட்ராக்ட்ஸ். இது மோஸ்ட்லி ப்ரீடெட்டர்மைன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபிக்ஸ்டு பை த ரெகுலேட்டர். இப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில் இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்லாம் நம்ம ஃபியூச்சர்ஸ்னால் நம்ம ஷேர் மார்க்கெட்ஸில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது செபி மாதிரி ரெகுலேஷன்ஸ் செபி மாதிரி ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்துடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எய்தர் நம்மளும்
இது நம்மளும் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, கவுண்டர் பார்ட்டியும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. both will be monitored and regulated by a superior authority. Okay, next, settlement on net basis. இது லைக் நார்மல் கான்ட்ராக்ட்ஸ். இது நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்ல, ஃபீச்சர்ஸில் நெட் பேசிஸில் செட்டில் பண்ணுவோம்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது மோஸ்ட்லி நெட் செட்டில்மெண்ட் வந்து நெட் பேசிஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இப்போ ஃப்யூச்சர்ஸை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இதை நம்ம ஃப்யூச்சர்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் ஏதாச்சும் நம்ம பையிங் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆனோன்னா அதை நம்ம லாங்னு சொல்லுவோம். இதே நம்ம செல் பண்ணுறோன்னா அதை ஷார்ட்னு சொல்லுவோம். இப்போ ப்ரைஸஸ் வந்து இப்போ நம்ம ஈக்விட்டி ஷேரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, மேலே இன்க்ரீஸ் வந்து கோயிங் அப், இது இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃப்யூச்சர்ஸ் வாங்குவோம். இதே ப்ரைஸ் டவுன் ஆக போகுதுன்னா ஃப்யூச்சர்ஸை நம்ம செல் பண்ணுவோம். ஃப்யூச்சர்ஸ் ஆர் ஃப்யூச்சர்ஸ் இல்லை, அந்த அண்டர்லைங் அந்த ஈக்விட்டி ஷேரையே நம்ம சேல் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம், அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குங்கிற ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இப்போ காம்பவுண்டிங், டிஸ்க்ரீட் காம்பவுண்டிங்காக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ எப்படின்னா ப்ரைஸ் இன்ட்டு 1 + r டிவைடட் பை n இன் த ஹோல் மல்டிப்ளை ஹோல் த பவர் ஆஃப் n இன்ட்டு t. பிங்கிறது த ப்ரைஸ் ஆஃப் த அண்டர்லையிங், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, டிவைடட் என்னன்னா அது எவ்வளோ டைம்ஸ் காம்பவுண்டிங் ஆகுது, அப்படி 1 இயரில் எவ்வளோ தடவை காம்பவுண்ட் ஆகுது அப்படிங்கிற பேசிஸில் போடுறது, இன்ட்டு டீனா டைம் எவ்வளோ பீரியட் நம்ம ஹோல்டு பண்ணுறோம், எவ்வளோ வருஷம் ஹோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, இதே கண்டினியூஸ் காம்பவுண்டிங்னா பி இன்ட்டு இ டு த பவர் ஆர்டி. பினா ப்ரைஸு, ஈனா எக்ஸ்போனென்ஷியல் காம்பனண்ட்டு, ஆறுங்கிறது ரேட் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், டீனா நம்பர் ஆஃப் பீரியட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம எவ்வளோ வருஷம் ஹோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா, அது டிவிடெண்ட் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, எய்தர் இந்த டிஸ்க்ரீட் டிவிடெண்டுக்கு price of the security minus present value of dividend plus present value of transaction cost into 1 plus r divided by n the whole power tn. இது ஏன் இப்படி நம்ம டிவிடெண்ட் நம்ம டிடக்ட் பண்ணுறோன்னா, நமக்கு அந்த ஃப்யூச்சர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கிடைக்காது. அந்த ஷேர் அக்வயர் ஆர் செல் ஷேர் அக்வயர் பண்ணுற ரைட்டோ இல்லை செல் பண்ணுற ரைட்டோ தான் கிடைக்கும். ஸோ வி ஆர் நாட் டிவிடெண்ட் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அண்ட் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் காஸ்ட். நம்ம அதையும் சேர்த்து தான் அதுவும் நம்ம இப்போ நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம இந்த ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னு இந்த ஃப்யூச்சர்ஸில் வாங்கணுன்னா அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த காஸ்ட் தான். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இது டிஸ்க்ரீட் டிவிடெண்ட்னா இந்த ஃபார்முலா. ஓகே, இதே கண்டினியூஸ் டிவிடெண்ட்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு இ டு த பவர் ஆர் மைனஸ் ஒய் இன்ட்டு டி. ஆர்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு, ஒய்னா டிவிடெண்ட் ஈல்டு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போவோம். எக்ஸ்பைரி டைமில் மோஸ்ட்லி ப்ரைஸ் ஆஃப் ஃப்யூச்சர் வந்து ப்ரைஸ் ஆஃப் ஸ்பாட்டுக்கு ஈக்குவல் ஆயிரும். ஏன்னா ஃப்யூச்சர்ஸ் படி பார்த்தோம்னா இந்த செக்யூரிட்டிக்கு ரிசீவ் ஆகுறதுக்கு எதுவும் ஸ்பாட்டை கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸில் எந்த டிவிடெண்டாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதுவும் மிஸ் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி அது ரெண்டும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃப்யூச்சர்ஸ் வந்து
ஒத்து போயிடுறதுனால ப்ரைஸும் வந்து சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட டிரைவேட்டிவ்ஸோட யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று ஸ்பெக்குலேஷன் பண்ணலாம், அகெயின்ஸ்ட் ஹோப் ஆஃப் கெயின். இது நமக்கு ஒன்று கெயின் வரும் அப்படிங்கிற ஒரு காரணம், இன்னொன்று ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறதுனால. இந்த ரெண்டு காரணத்தினால இப்போ கெயின் ஒன்று நமக்கு கெயின் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயோ இல்லை லாஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயும் நம்ம இந்த ஸ்பெக்குலேஷனில் இன்வால்வ் ஆகும். அந்த ஸ்பெக்குலேஷனுக்கு டெரிவேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஹெட்ஜிங் பண்ணுவோம். அதாவது லைக் நம்ம பார்த்தோம்ல, இப்போ ப்ரைஸஸ் வந்து ஃப்யூச்சரில் அதிகமாக போகுது அப்படின்னா இப்போ நம்ம லாங் பண்ணுவோம். இதே ஷார்ட் ஆக போகுதுன்னா அது வந்து நம்ம செல் பண்ணுவோம். அதுதான் இப்படி நம்ம ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டிவைஸ் பண்ணி நம்ம நம்மளோட ரிஸ்க்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம் இந்த டெரிவேட்டிவ்ஸ் வச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஷேர் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து அது நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸில் அந்த இந்த ஷேரு ஒரு 1000 ப்ரெசன்ட்லி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 90 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அதை சேல் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கிடையில் இந்த 3 மந்த்ஸ்க்கு நடுவில் 3 தடவை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸில் கான்ட்ராக்டோட அந்த ஃபேர் வேல்யூ, தியரட்டிக்கல் ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணணும்னா, இப்போ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம டிவிடெண்டோட ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆன் டே 1 அதோட ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி அதோட ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்ச அப்புறம் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு அந்த ப்ரெசன்ட்லி ட்ரேடிங் ப்ரைஸ் அது என்னென்னா 1000 கொடுத்துருக்காங்க. அந்த 1000லேருந்து இந்த ப்ரெசன்ட் வேல்யூ மைனஸ் பண்ணிவிட்டு தென் மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் 0.003. இது எப்படி வந்துச்சுன்னா 90 டேஸ் எக்ஸ்பயர் ஆகுது. 90 into 12% divided by 360 days. இந்த பேசிஸில் பார்த்தோம்னா 0.03. ஸோ இந்த 0.03யோட எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ வந்து 1.0345. அதை இங்கே நம்ம என்ட்ரு பண்ணி நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மில் பார்த்தோன்னா P மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட் P minus present value of dividends plus present value of transaction costs into e to the power RT. இந்த ஃபார்முலாவை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நத்திங் கிரேட்டர் இன் திஸ். நம்ம ஃபஸ்ட்டு இப்படி போட்டு இந்த ஃபேர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, வேல்யூ ஆஃப் காஸ்ட் டு கேரி அப்படின்னு கேட்குறாங்க. வேல்யூ ஆஃப் காஸ்ட் டு கேரினா ஒன்றும் இல்லை. இந்த ஃப்யூச்சர் வேல்யூ மைனஸ் இந்த ஸ்பாட் ப்ரைஸ், இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் காஸ்ட் டு கேரி. அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து 1005.214ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து நம்ம இப்போ ப்ரெசன்ட் ப்ரைஸான 1000 கம்மி பண்ணோம்னா 5.214. இதுதான் வந்து காஸ்ட் டு கேரியோட வேல்யூ. அவ்வளோதான், இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு
செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்பெனி ஒரு 10 மெட்ரிக் காப்பர் 10 மெட்ரிக் டன் ஆஃப் காப்பர் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 534 பர் கேஜி. ஓகே, அது என்னன்னா அதோட இந்த காப்பரோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பாட் ரெண்டுக்கும் உண்டான ரெண்டு ப்ரைஸஸ்க்கும் உண்டான வேரியன்ஸ் வந்து 16%, ஸ்பாட் 16%, ஃபியூச்சர்ஸ் 36%ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும் உண்டான கார்லேஷன் 0.75 கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 1000 kgs கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மள்ட்ட ஆப்டிமல் ஹெட்ஜ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆப்டிமல் ஹெட்ஜ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா, கார்லேஷன் into standard deviation in spot market divided by standard deviation in futures market. அதை நம்ம இந்த ஃபார்முலாவில் டினோட் பண்ணியிருக்கோம். கார்லேஷன் into standard deviation in spot market divided by standard deviation in futures market. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆப்டிமல் ஹெட்ஜ் ரேஷியோ நம்ம கண்டுபிடிப்போம். இது ரெண்டும் நமக்கு கொடுத்துருக்கிறது வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 16 இது ஸ்பாட்டோட வேரியன்ஸ் 16ஓட ரூட் என்னென்னா 40%, 0.40. ஓகே, ஃபியூச்சர்ஸ் இதை கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 36ஓட ரூட்டு 0.6. ஸோ ஸ்கொயர் ரூட் 0.6. ஸோ the ஃபியூச்சர்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.6. ஸோ இதை வச்சு நம்ம அது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கார்லேஷன் 0.75 கொடுத்துருக்காங்க. ஓகே, 0.75 into 0.4 divided by 0.6 equal to 0.5. இதுதான் ஆப்டிமல் ஹெட்ஜ் ரேஷியோ, which means that optimal hedge ratio இப்போ நம்மள்கிட்ட என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஒரு குவான்டிட்டி இருக்குன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் அதை 0.5 அதோட ஹாஃப் பார்ட்டை வந்து நான் ஹெட்ஜ் பண்ணால் போதும் அப்படிங்கிறத இது டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் நம்ம என்ன பொசிஷன் எடுக்கணும், ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதை லாங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆக்சுவல் அண்டர்லைங் வந்து லாங்கிங்கில் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் அண்டர்லைங் வந்து நம்ம ஸ்பாட் மார்க்கெட் ஆக்சுவல் ஈக்விட்டி மார்க்கெட் ஆர் கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம அதை லாங் பண்ணியிருக்கோம், அதை பை பண்ணியிருக்கோன்னா அது ஆப்போசிட் ஃபியூச்சர்ஸில் நம்ம அதை ஆப்போசிட் பொசிஷனில் தான் நம்ம எடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்ம இங்கே லாங் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஷார்ட் பொசிஷன் தான் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ வாங்கணும், அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் குவான்டிட்டி ஹோல்டு. இப்போ 10,000 டோட்டல் குவான்டிட்டி ஹோல்டு டிவைடட் பை quantity into hedge ratio divided by contract. ஓகே, இது நம்ம இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 10 மெட்ரிக் டன்னா 1000 kgs. ஓகே, 10,000 kgs இன்ட்டு ஹெட்ஜ் ரேஷியோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.5 கண்டுபிடிச்சிருக்கோமா, டிவைடட் பை கான்ட்ராக்ட் சைஸு 1000 kgsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 into 0.5 டிவைடட் பை 100,000னா இது 5 கான்ட்ராக்ட்ஸ்னு காட்டுது. நம்ம 5 ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு 5 கான்ட்ராக்ட்ஸ் ஷார்ட் போனால் போதும். ஓகே, அதில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு கான்ட்ராக்டு மொத்தம் 5 கான்ட்ராக்ட் இருக்குது. ஒரு கான்ட்ராக்ட் சைஸு 1000 kgs. 1000 kgsக்கு ஒவ்வொரு கேஜியோட ப்ரைஸ் என்னென்னா
காப்பர் ஒரு கேஜி ப்ரைஸு 534. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 26,70,000 இந்த அளவுக்கு நம்ம ஷார்ட் பண்ணி நம்ம ஹெட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின் நம்ம லேர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்க. கன்சல்டன்ட் அவங்க கிளையண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. 1 lakh ஷேர்ஸ் வாங்குங்க, இந்த எக்ஸ்ன்ட்டு ஒரு ஷேர் இருக்குது, அந்த ஷேரு 1 lakh ஷேருக்கு வாங்குங்க. அப்புறம் 50,000 ஏ லிமிடெட் ஏபிஎல்சின்னு ஒரு ஷேர் இருக்குது, அதை 50,000 ஷேர்ஸ் செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏபிஎல்சியோட பீட்டா வந்து 2, எக்ஸோட பீட்டா கொடுக்கல. அண்ட் ஆல்சோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் 1000 அது ப்ரைஸிங் ஒவ்வொரு கான்ட்ராக்டும் வந்து 1000 இருக்குது. அதை வந்து ஷார்ட் சேல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நம்பர் நம்ம கொடுக்கல ஸோ ஃபார். ஓகே, இப்போ 2 பேரும் நெக்ஸ்ட் டே என்ன இருக்குன்னா, இந்த எக்ஸ் ஷேர் அது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களே அதோட ப்ரைஸ் வந்து 2% ட்ராப் ஆகிருக்கு. அப்புறம் ஏபிஎல்சி அதை சேல் பண்ணியிருக்காங்களே அந்த ஷேரோட ப்ரைஸ் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் இண்டெக்ஸ் ஷேர் செல் பண்ணது அதோட ப்ரைஸ் வந்து 1.5% ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த கிளையண்ட் வந்து இந்த கன்சல்டன்ட்டை சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜினால் 1,14,500 rupees எனக்கு வந்து லாஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினில் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல எக்ஸோட பீட்டாவும் அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஷார்ட் சேல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த 2 டீட்டெயில்ஸ், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. அந்த நம்ம அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னன்னா, இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸை வையணும், இந்த பீட்டா எக்ஸ் கம்பெனியோட பீட்டா வந்து எக்ஸ்ன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, நம்ம இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் லாங் பண்ணதை ஷார்ட் பண்ணதை லாங் பண்ணியும் அப்படி தான் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ஃபியூச்சர்ஸ் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அப்படி பார்த்தோம்னா இப்போ எக்ஸ் இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் லாங் பொசிஷனில் இருக்குது. அப்போ அதை ஷார்ட் பொசிஷன் பண்ணணும். ஸோ நம்ம அதை மைனஸில் எடுத்துக்கணும். எப்படின்னா மைனஸில் எடுத்துக்கணும். ஓகே, அண்டு தென் இது ஏபிஎல்சி வந்து ஷார்ட் பொசிஷனில் இருக்குது ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஸோ இதை லாங் பொசிஷன் பண்ணணும். ஸோ இதோட நெட் எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, இது summation of investment value into summation of number of shares into share price into beta divided by price per contract. ஓகே, அப்படி பார்த்தோன்னா இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கலான்னா, இப்போ -1 lakh இன்ட்டு ப்ரைஸ் வந்து 22 இன்ட்டு நமக்கு பீட்டா தெரியல, ஸோ நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 50,000 இன்ட்டு 40 ப்ரைஸ் 40 ப்ளஸ் இன்ட்டு பீட்டா 2 டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ், ஒரு கான்ட்ராக்டோட ப்ரைஸ் 1000. நெக்ஸ்ட் அதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒய் வந்து நெகட்டிவில் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் இங்கே அப்படியே பொசிஷன் அப்படியே சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கோம். இது நார்மலாக இது ஒய் பாசிட்டிவாக இருந்திருந்தோம்னா இது மைனஸ்லேயும் இது ப்ளஸ்லேயும் இருந்திருக்கும். இது ஷார்ட் செல்லிங் பாயிண்ட், இது லாங் ஹோல்டிங் பாயிண்ட், லாங் ஹோல்டிங் செக்யூரிட்டிஸ்.
divided by contract price. ஓகே, இப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு நமக்கு லாஸ்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், லாஸ்ட் டேட்டா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்படி இருந்திருக்குன்னா, இப்போது 1 lakh எக்ஸ் லிமிட்டடு 1 lakh இன்ட்டு 22. அடுத்து இது ஷார்ட் சேல் பண்ணியிருக்கிறோம். அப்போ -50,000 சாரி -50,000 இன்ட்டு 40. அப்புறம் இது ஃபியூச்சர்ஸ்து ஷார்ட் சேல் பண்ணியிருக்கிறோம். அது -1000 இன்ட்டு நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், தட் இஸ் ஒய். அது நம்ம இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். 1 lakh இன்ட்டு 22 lakh. இது அடுத்து சேல் வந்து 50,000 இன்ட்டு 40 -20 lakh. இது நெட் பண்ணோம்னா 2 lakh. இது ஷார்ட் சேல் இது ஃபியூச்சர்ஸ் ஃபியூச்சர்ஸ் 1000 ஃபியூச்சர் ஷார்ட் சேல் பொசிஷன் வந்து 1000 வை -1000 வை. ஓகே, இதை இது நெட் பண்ணோம்னா நமக்கு 2 lakh -1000 வைன்னு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் டே பொசிஷன் க்ளோஸ் ஆகுது. அப்போதைக்கு என்ன ஆகுதுன்னா, ப்ரைஸ் எக்ஸ் லிமிட்டோட ப்ரைஸு 2% ட்ராப் ஆகுது. 22 lakhலேருந்து 2% மைனஸ் பண்ணோம்னா 22 lakhலேருந்து 22 lakh மைனஸ் 2%, இங்கே 21,56,000 நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏபிஎல்சியோட ப்ரைஸு 3% இன்க்ரீஸ் ஆகுது. அது 20 lakh இன்ட்டு 20 lakh ப்ளஸ் 3% இன்க்ரீஸ் ஆகுதா, அது 20,60,000. ஓகே, நெக்ஸ்ட்டு இது மைனஸ், இது ஷார்ட் பொசிஷன், இது மைனஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸு 1.5% ட்ராப் ஆகுது. 1.5%னா 1000 இருக்குது. இதில் 1.5% நம்ம கம்மி பண்ணோம்னா 985 rupeesக்கு இது ட்ரேட் ஆகும். இது -985. இது மூணையும் நெட் பண்ணோம்னா 96,000 -985 ஒய். ஓகே, இது க்ளோசிங் பொசிஷன், இது ஓப்பனிங் பொசிஷன். இப்போ என்ன, லாஸ் வந்து 1,14,500 கொடுத்துருக்காங்களா. அப்போ க்ளோசிங் பொசிஷன் மைனஸ் ஓப்பனிங் பொசிஷன் ஈக்குவல் டு க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் 1,14,500. இந்த க்ளோசிங் இந்த சைட் போட்டு ஓப்பனிங், அது க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங்னு எடுத்துருக்கலாம். அப்போதைக்கு இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா நமக்கு y = 700ன்னு கிடைக்கும். இது வந்து நம்ம ஏர்லியராக இங்கே கண்டுபிடிச்சோம்ல, இங்கே ஏர்லியராக நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்ல, அதுக்கு அதில் ரீப்ளேஸ் பண்ணோம்னா இங்கே இருக்குது, இதில் ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் வந்து 1.5ன்னு நமக்கு கிடைக்கும். இந்த சம் தட்ஸ் திஸ் சம். நெக்ஸ்ட் 4th சம். இது ஈஸியான சம் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 90 டேஸில் ஒரு ஷேர், 90 டேஸ்க்கு ஒரு ஷேரை ஃப்யூச்சர் வச்சு ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அது இண்டெக்ஸ் வச்சு ஹெட்ஜ் பண்ணுறாங்க. இண்டெக்ஸோட கரண்ட் ப்ரைஸ் வந்து கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 2 to 90. இப்போ டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.75%, ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு 4.16% கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபைட் ஃபார்வர்ட் ப்ரைஸ், அதாவது தியரட்டிக்கல் ஃபார்வர்ட் ப்ரைஸ் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. அது டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்து நமக்கு இந்த டேரெக்டாக டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த கொஷின் நமக்கு எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டினியூஸ் காம்பவுண்டிங் ஃபார்முலா வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணலாம். அதோட ஃபார்முலா என்னென்னா P into e to the power r minus y the whole power t. இப்போ ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு 0.0416 minus 0.0416 minus 0.017
5 இன்ட்டு இப்போ 90 days கான்ட்ராக்டுக்கு இருக்குது டிவைடட் பை 365 days 365 days தான் எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே 365 days கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ 0.00594 சம்திங் இருக்குது. ஃபோர் சம்திங் 0.005942 சம்திங் இருக்குது. இப்போ இந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க e to the power 0.005943 இதோட வேல்யூ ஈயோட எக்ஸ்போனென்ஷியல் இந்த பவருக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க 1.00596 இன்ட்டு 2 to 90 ட்ரேட் ஆகுதா இன்னைக்கு. இப்போ 2303.64 தட்ஸ் த ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 28 டேஸில் இந்த வேல்யூ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 2450 போச்சுன்னா என்ன பொசிஷன் இந்த லாங் பொசிஷனில் என்ன கெயின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா 2450 கொடுத்துருக்காங்களா. இந்த 90 டேஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கு ஒரு 28 டேஸ்க்கு ஒரு தியரட்டிக்கல் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு அது இப்போ இந்த 2450 மைனஸ் அந்த தியரட்டிக்கல் ப்ரைஸ் அது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். லைக் தட். இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பவர் வேணும். 0.0416 மைனஸ் 0.0175 இன்ட்டு into 28 days divided by 365.001848 கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எங்கேயும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். எஸ் கொடுத்துருக்காங்க 0.001849. இதையும் ரவுண்ட் பண்ணாலும் 7 இருக்குது, ரவுண்ட் பண்ணாலும் 0.001849 வரும். 49 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த வேல்யூ இந்த வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1.001851 ஓகே இன்ட்டு கரண்ட் 90 இதை மைனஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் எவ்வளோ 2450 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 155.76 இதுதான் ஆன்சரு. ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க 2470 90 டேஸ் முடிஞ்சப்புறம் வேல்யூ வந்து 2470 இருந்துச்சுன்னா அதோட கெயின் என்ன, லாங் பொசிஷனோட அதை எண்டு கெயின் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த 2470 மைனஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் 2303.65 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். 166.35 ஆன்சர் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினும் ஈஸி தான். இப்போ ஈக்விட்டியோட வேல்யூ 8 lakh கொடுத்துருக்காங்க. கேஷ் காம்பனண்ட் வேல்யூ 2 lakh கொடுத்துருக்காங்க ஒரு போர்ட்ஃபோலியோவில். அதில் ஈக்விட்டியோட பீட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க 0.69. இப்போ அது இண்டெக்ஸோட வேல்யூ மல்டிபிள்ஸ் அதை கொடுத்துருக்காங்க. இப்போ போர்ட்ஃபோலியோ பீட்டா 0.69 எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. இப்போ 1.1க்கு அது கொண்டு போகணும் அப்படின்னா போர்ட்ஃபோலியோட பீட்டா 1.1க்கு 1 ரீச் ஆகணும்னா நம்ம எவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்ம ஷார்ட் சேல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு என்ன வேணும்னா போர்ட்ஃபோலியோட பீட்டா. இந்த பீட்டாவை நம்ம எடுக்கக்கூடாது பிகாஸ் திஸ் இஸ் நாட் த பீட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வாட் டு சே ஈக்விட்டியோட போர்ட்ஃபோலியோட பீட்டா கண்டுபிடிக்கலாம். இது ஈக்விட்டியோட பீட்டா. போர்ட்ஃபோலியோ பீட்டா டோட்டல் போர்ட்ஃபோலியோ பீட்டா கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அது வந்து வெயிட்டட் இது ரெண்டோட வெயிட் அப்ளை பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்விட்டி காம்பனண்ட்டு டிவைடட் பை டோட்டல் போர்ட்ஃபோலியோ இன்ட்டு ஈக்விட்டி பீட்டா ப்ளஸ் கேஷ் காம்பனண்ட் டிவைடட் பை டோட்டல் போர்ட்ஃபோலியோ இன்ட்டு
கேஷ் வந்து எந்த சேஞ்சும் ஆக போகிறதில்ல வித் ரிலேஷன் டு மார்க்கெட். ஸோ அது நம்ம ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 0.552ங்கிற வேல்யூ கிடைக்கிது. இப்போ 1.10 அப்படிங்கிற போர்ட்ஃபோலியோ பீட்டாவை அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி எவ்வளோ வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஷார்ட் சேல் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா கரண்ட் பீட்டா மைனஸ் ரெக்வயர்ட் பீட்டா இன்டூ வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோ. இது வந்து டோட்டல் வேல்யூ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ கரண்ட் பீட்டா வந்து 0.552 0.552 மைனஸ் எவ்வளோ கொண்டு வரணும், 1.1 வருதா, இன்ட்டு 10 lakh போர்ட்ஃபோலியோ பீட்டா மைனஸ் 5,48,000 வருதா, மைனஸ் 5,48,000. இது ஒரு கான்ட்ராக்டோட ப்ரெசன்ட் ப்ரைஸு ஃப்யூச்சர் 930, அது ஒரு கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 200. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா இது கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை இது நாளையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 930 டிவைடட் பை 200 2.946 ஆர் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா நமக்கு 3 கான்ட்ராக்ட்ஸ் நமக்கு ஷார்ட் சேல் பண்ணணும். நம்ம இந்த ஃபார்முலாவை அது சிம்பிளிஃபைடாகவும் எழுதிக்கலாம் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு. அது எப்படின்னா current beta minus required beta into portfolio value divided by futures price into future size. இப்படி டைரெக்டாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம், அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இந்த சிக்ஸ்த் கொஷின் போகலாம். சிக்ஸ்த் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கொண்ட ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டு அதில் லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பீட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ சிம்பிள், ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிரும். இப்போ இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு எய்தர் அதோட வெயிட் கண்டுபிடிச்சி அந்த வெயிட் இன்ட்டு பீட்டா போட்டோம்னா டேரெக்டாக பீட்டா கிடச்சிரும், அந்த போர்ட்ஃபோலியோ பீட்டா கிடச்சிரும். ஆர் இந்த போர்ட்ஃபோலியோ வெயிட்லாம் கண்டுபிடிக்காமல் இந்த ரெஸ்பெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு பீட்டா கண்டுபிடிச்சோம்னா ஒரு வேல்யூ வரும். தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு பீட்டா. அது டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா பீட்டா இன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மேஷன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் சம்மேஷன் இது போட்டோம்னா நமக்கு வாட் டு சே டோட்டல் பீட்டா போர்ட்ஃபோலியோ பீட்டா கிடச்சிடும். லைக் தட் நம்ம என்ன இது போர்ட்ஃபோலியோ பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்த சம்மில் வெயிட் கண்டுபிடிச்சிருக்கோம். வெயிட் பேஸ் பண்ணி வெயிட் இன்ட்டு பீட்டா போட்டு இந்த சம்மேஷன் வெயிட் இன்ட்டு பீட்டா சம்மேஷன் டைரெக்டாக போர்ட்ஃபோலியோ பீட்டா வந்து ரிசல்ட் பண்ணும். அது 0.849 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா தியரட்டிக்கல் வேல்யூ ஆஃப் நிஃப்டி ஃபார் ஃபியூச்சர்ஸ் ஃபார் February 2018. ஓகே, இதுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் கொஷினில் இருக்கும். ஓகே, number of contracts of Nifty if the investor needs to sell to get a full hedge until February for his portfolio. The current value of Nifty is 5,900 கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு இந்த வச்சு நம்ம ப்ரீவியஸ் சம்மை சால்வ் பண்ணலாம்.
ஓகே. அதுக்கு முதல்ல ரிஸ்க் ஃப்ரீ ரேட் நமக்கு தெரியணும். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் நமக்கு டைரக்ட்டா குடுக்கல. இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10.5% குடுத்துருக்காங்க. ஓகே. ஆ ரிஸ்க் ஃப்ரீ ரேட் நமக்கு ரிஸ்க் அது இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்கல. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மட்டும் குடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆ LN the natural log of 1 plus cost of capital is equal to in the power of E, that is either RT or R minus Y the whole T. இது கிடைச்சிடும். நம்ம இது இந்த இப்போ கிடைக்கிற வேல்யூ வச்சு நம்ம தனியாக இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. we deem that value is equal to this value, risk into time, return into risk free rate into time. அப்படி இந்த பவர் ஈயோட பவர் வேல்யூ இதுதான் அப்படிங்கிறது நம்ம டீம் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி பார்த்தோம்னா 10.5%, 10 இது வந்து 0.105 ப்ளஸ் 1ன்னா 1.105. அதுதான் நேச்சுரல் லாக் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லாக் ஆஃப் 1.105 0.00998. ஓகே, இதை வச்சு இதை பவர் இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வாட் டு சே சாரி, இதை நம்ம டைம்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 0.0998 into Jan 1 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Jan 1 விட்டுட்டு மிச்சம் பார்த்தோம்னா நமக்கு 30 டேஸு ப்ளஸ் ஃபெப்ரவரியில் ஒரு 28 டேஸு, ஸோ 58 டேஸு இன்ட்டு 58 divided by number of days 365 எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 365 டிவைட் பண்ணோம்னா 0.01585 கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ்போனன்ஷியலில் 0.01585 1.015 இது டைரக்டாக நம்ம எக்ஸிஸ்டிங் கரண்ட் நிஃப்டியோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, 5900 existing beta into 1.01598. இது நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. 59994.28 தியரிட்டிக்கல் வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டு ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா பீட்டா இன்ட்டு போர்ட்ஃபோலியோ வேல்யூ டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் இன்ட்டு கான்ட்ராக்ட் சைஸ். ஓகே, அப்படி நம்ம சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோ இன்ட்டு இதர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை கரண்ட் பீட்டா ரெக்வயர்டு இந்த இன்க்ளூட் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லை. இது இன்க்ளூட் பண்ணாலுமே தப்பு இல்லை. ஓகே, கான்ட்ராக்ட் சைஸ் போர்ட்ஃபோலியோ 188,54,860 இன்ட்டு பீட்டா 0.849. ஓகே, டிவைடட் பை 200 இன்ட்டு நம்ம ஏர்லியராக கண்டுபிடிச்ச முன்னாடி கண்டுபிடிச்ச தியரட்டிக்கல் ஃபேர் வேல்யூ. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 13.35 கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிது, விச் இஸ் ஈக்குவல் டு அது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா எய்தர் 13 or 14 கான்ட்ராக்ட்ஸ், ப்ரிஃபரபிளி 13 வச்சுக்கலாம். ஏன்னா இது 0.5 விட கம்மியாக இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 13 தான் வரும். ஓகே, 994 into 200 contracts
into 13.35 contracts நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, next number of futures contracts the investor should trade if he desires to reduce the portfolio of his beta to 0.6. 0.6னா இங்கே ரெக்வயர்ட் பீட்டா, இதில் இந்த 0.6 மட்டும் நம்ம டிடெக்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகே, 0.6 டிடெக்ட் பண்ணோம்னா 0.249, இங்கே 0.849ங்கிற பிளேஸில் 0.24, சாரி, uh, 3.915, 3.9292, இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 4 கான்ட்ராக்ட்ஸ். இந்த சம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு சம், அது சிம்லர் சம் மாதிரியே தான் நெக்ஸ்ட் சம் ஒன்று கேட்டிருக்காங்க. இதில் போர்ட்ஃபோலியோ ஒன்று கொடுத்து அதை டீட்டெயில்ஸ் கொடுத்து அதில் சர்டைன் ஃபேக்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பீட்டா லைக் ஏர்லியர் சம் நம்ம இந்த ப்ரைஸ் இன்ட்டு பீட்டா இன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு பீட்டா போட்டு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு பீட்டா கிடச்சிரும். தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, இப்போ தியரிட்டிக்கல் வேல்யூ இந்த ஃபார் கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸ்பைரிங் இன் மே அண்ட் ஜூன், இந்த கான்ட்ராக்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நமக்கு மே அண்ட் ஜூனில் ஏப்ரல் டேட்டா கொடுத்து மேக்கும் ஜூனுக்கும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு மேக் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம e to the power நம்ம கண்டுபிடிக்கணும். e to the power இப்போது இந்த சம்மில் டேஸில் எந்த கணக்கும் கொடுக்கல, நம்ம டேஸை அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஆல்சோ இப்போ இந்த மந்த் வைஸ் இருக்கிறதுனால மந்த்தும் அந்த டைம் பீரியடை மந்த்ஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 20% per annumனு கொடுத்துருக்காங்க. இப்போ 0.20 ஃபஸ்ட்டு மே கண்டுபிடிக்கணும்னா ஏப்ரல் மே 2 months இருக்குது. ஸோ 2 divided by 12னு போட்டோம்னா e to the power 0.0333 0.33 இது மூணோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஷினில் டேரெக்டாக அந்த வேல்யூ கொடுக்கல, 0.03 0.04. இப்போ என்ன பண்ணோன்னா இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த இ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 1.03387. இதை நம்ம 3387 இன்ட்டு கரண்ட் நிஃப்டி 8500. ஓகே, 8500. ஓகே, 8787.895. ஓகே, இது 8787.895. அரௌண்ட் அந்த வேல்யூ எந்த வேல்யூ இருந்தாலும் நம்ம ரவுண்டிங் ஆஃப் இஷ்யூஸ் பெருசாக எதுவும் இருக்காது. 8787 சம்திங், 8787 ஆர் 8788, இது ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ வந்தால் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஜூனு கண்டுபிடிக்கணும். ஜூன் இப்போ 3 months will 0.20 into 3 months divided by 12, 0.05. 0.05ஓட பவர் என்ன? e பவர் 1.05127. 1.05127 into 8500. 8500
சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 8935.795 இது ரவுண்ட் பண்ணி 8935.80 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெச் பண்ணுறதுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் ஜூனில் இந்த கான்ட்ராக்ட்ஸை ஜூனில் வர ஜூனில் இருக்கிற கான்ட்ராக்ட்ஸை ஹெச் பண்ணுறதுக்கு எப்படி ஹெச் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸு எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் சேல் பண்ணி நம்ம ஹெச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸ் டோட்டல் போர்ட்ஃபோலியோ. இந்த சம்மில் இந்த ஃபியூச்சர்ஸ் சம்மில் நான் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கணும். என்னென்னா இந்த ஃபியூச்சர்ஸ் இந்த ட்ரேடிங் ப்ரைஸு இந்த ப்ரெசன்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஃபார் இந்த ஃபியூச்சர்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் மந்த்ஸோட ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கணும். சப்போஸ் இது கொடுக்கலன்னா நம்ம தியரிட்டிக்கல் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ எடுத்துக்கணும். இதர் ஃபஸ்ட்டு இந்த ப்ரியாரிட்டி இங்கே இருக்கிற வேல்யூக்கு தான் கொடுக்கணும். இது சப்போஸ் இது கொடுக்கலன்னா தான் நம்மளாக கேல்குலேட் பண்ணுற இந்த ஃபேர் வேல்யூக்கு நம்ம நெக்ஸ்ட்டு போகணும். ஸோ இப்போ ஜூனுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 8850. ஓகே, இது பேஸ் பண்ணி போகலாம். இப்போ ஃபார்முலா என்னன்னா portfolio into beta, portfolio value into beta divided by portfolio into beta divided by value of futures contract. இதில் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இது இப்படி எழுதலாம், இல்லைனா ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் இன்ட்டு கான்ட்ராக்ட் சைஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ டைரெக்டாக ஃபார்முலாக்குள்ளே போய்க்கலாம். இப்போ டோட்டல் போர்ட்ஃபோலியோக்கும் ஹெச் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ 994450 இன்ட்டு பீட்டை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1.102 டிவைடட் பை என்ன கான்ட்ராக்ட் சைஸ் என்ன நிஃப்டி ட்ரேடட் இன் யூனிட்ஸ் ஆஃப் 25 யூனிட்ஸ். ஓகே, டிவைடட் பை என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 8850. ஓகே, கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோனா 5 கான்ட்ராக்ட்ஸு. இதே 50%னா இப்போ கண்டுபிடிச்சதுலையே இன்ட்டு 0.5 போட்டோம்னா 2.45 2.47 ஆர் 3 கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, இது அடுத்து 120% கேட்டிருக்காங்களா, இது கரெக்ட் பண்ணி 1.2 அப்படி 5.94 which is equivalent to 6 contracts. சிக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இங்கே இருக்கா? எஸ், இங்கே 6 கான்ட்ராக்ட்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, தட்ஸ் இட் த சம். வெயிட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ போர்ட்ஃபோலியோ இவ்வளோ வெயிட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ நம்ம ஹெச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை டைரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலாக்கு முன்னாடி அந்த வெயிட்டை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போதும். அதுக்குன்னு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்லை. சிம்பிளான இஷ்யூ தான். நெக்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைஸ் ட்ரேடர் 22,000 கிலோ ரைஸ் வந்து 3 மந்த்ஸில் சேல் பண்ணணும். அதோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 60. அதில் 3 மந்த்ஸ் ஃபியூச்சர் இருக்குது. அது வந்து 59 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு கான்ட்ராக்டோட சைஸ் வந்து 1000 kg. இப்போ அவரோட ஃபியர் என்னென்னா 3 மந்த்ஸில் ரைஸோட ப்ரைஸ் வந்து 56 kgsக்கு போயிடும் அப்படின்னு பயப்படுறாரு. ஸோ இந்த கேஸில் எப்படி நம்ம இந்த ப்ரைஸ் ரிடக்ஷனோட ரிஸ்க்கை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரைஸ் ரிடக்ஷன் ப்ரைஸ் கம்மியாகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஷார்ட் சேல் பண்ணணும், ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் சேல் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா இப்போ 59 இருக்கா, 59 per kg, 59 per kgக்கு the required number of contracts நம்ம ஷார்ட் சேல் பண்ணணும். எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸுங்கிறது நம்ம பார்க்கலாம். வாட் த ட்ரேடர் கேன், ஓகே இது நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இப்போ யூஸ் பண்ணால் எஃபெக்டிவ் ரியலைஸ் ப்ரைஸ் என்ன,
பர் கேஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அட் த எண்ட் ஆஃப் 3 மந்த்ஸில் ஸ்பாட் ப்ரைஸ் 57 கேஜி ஆமாம், ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸு 58 கேஜி. ஸ்பாட் 57, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ப்ரைஸு 58. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸு இப்போ 22,000 கிலோ இருக்கா நம்மள்ட்ட ரைஸு. இப்போ பர்ஃபெக்டாக எதுவும் கொடுக்கல, அஷ்யூம் அப்படின்னா எதுவும் கொடுக்கலன்னா 100% போர்ட்ஃபோலியோ 100% ஆஃப் த குவான்டிட்டியை நம்ம ஹெட்ஜ் பண்ணணும். 22,000 கான்ட்ராக்ட்ஸு சாரி 22,000 கேஜி. இப்போ அது பர் கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 1000 கேஜி. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 22 கான்ட்ராக்ட்ஸ் நம்ம ஷார்ட் சேல் பண்ணி ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. எஃபெக்டிவ் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் சேல் ப்ரைஸ். இப்போ ஸ்பாட் ப்ரைஸு 57 எவ்வளோ கேஜிஸ் இருக்குது? 22,000 கேஜி இருக்கா? 57 into 22,000 கிலோ. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எவ்வளோ கான்ட்ராக்ட் ஹெட்ஜ் பண்ணியிருக்கோம்? 22 கான்ட்ராக்ட்ஸ் பர் கான்ட்ராக்ட்ஸ் சாரி இப்போ 22 ஃபஸ்ட்டு பேஸ் ப்ரைஸு 22,000 into 50 into 57. பேஸ் ப்ரைஸு 12,54,000. இது அப்புறம் ஹெட்ஜ் பண்ணுறதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ரிவார்டு 22 into இப்போ நம்ம ஷார்ட் சேல் பண்ண ப்ரைஸ் 59. இப்போ மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் ஆஃப்டர் 3 மந்த்ஸு ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸு 58 ரெடியூஸ் ஆகுது. ஒரு கான்ட்ராக்டுக்கு 1 ரூபி கிடைக்கிது, சாரி 1 கிலோவுக்கு 1 ரூபி கிடைக்கிது. இது இன்ட்டு இந்த ஒரு கான்ட்ராக்டுக்கு 1000 கேஜி ஒரு ஒரு 1 கான்ட்ராக்டுக்கு 1000 இன்ட்டு 22 கான்ட்ராக்ட்ஸ். இப்போ 22,000 கிடச்சிருக்கா? இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மொத்த வேல்யூ 12,76,000. இதில் 22,000 நம்ம டிவைட் பண்ணோம்னா பர் கேஜி ப்ரைஸு, பர் கேஜி எஃபெக்டிவ் ப்ரைஸு 58. ஓகே. நெக்ஸ்ட் சம் இதுவும் ஈஸி தான். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 125 இருக்குது, அதோட ப்ரெசன்ட் ப்ரைஸு 125. ப்ரெசன்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸு 125. டிவிடெண்ட் வந்து 4 rupees இயரில் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 1000 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு 8% கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஷுட் பி த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பி? ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷேர் ஒரு ஃப்யூச்சரோட ப்ரைஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஃப்யூச்சரோட ப்ரைஸ் என்னன்னா ப்ரைஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸு ப்ளஸ் மைனஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்டு 4 divided by 1.08. 1.08 ஏன் எடுக்கிறோன்னா 8% அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு. இதை மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு 121 rupees கிடைக்கிது. இன்ட்டு 1.08 131 rupees நமக்கு கிடைக்கிது. ஓகே. இன்ட்டு இது ஒரு ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸ். இது கான்ட்ராக்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. கான்ட்ராக்ட் சைஸ் 1000. ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரைஸ் வந்து 6% ட்ராப் ஆச்சுன்னா என்ன ப்ரைஸ் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆச்சுன்னா 125 மைனஸ் எவ்வளோ பர்சன்ட்டு? 6%. 6% ட்ராப் ஆச்சுன்னா 125 மைனஸ் 6% ட்ராப் ஆச்சுன்னா 117.5 இப்போ ப்ரெசென்ட்டில் இன்ட்டு 1.08 இப்படியும் நம்ம பண்ணலாம்.
ஆர் நம்ம ஏர்லியர் பண்ண மாதிரியும் பண்ணலாம். -4 into 1000 kgsனால் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1,22,900. ஓகே. நெக்ஸ்ட் என்ன? ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் இப்போ ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனதுனால ஓகே, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால லாங் பொசிஷன் ஃபியூச்சர்ஸில் லாங் பொசிஷன் எடுக்கிறவங்க என்ன கெயினாக லாஸை கெயின் ஆர் லாஸ் ரெண்டில் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரைஸ் லாஸ் ஆனதுனால நம்ம ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டு 122,900 வருது. இப்போ ஏர்லியர் ப்ரைஸு 131,000. இதை மைனஸ் பண்ணோம்னா நெட் லாஸு 8,100. ஓகே, அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம். And that's it for the day. Thank you for watching this video. If the video is dragging, I'm extremely sorry. I'm learning to make videos on education. Thank you for watching this video. Have a good day.